அனைவருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பண கஷ்டம் தீரப்போகுதுங்க. நீங்கள் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா, அது நல்லதாகவே நடக்க போகுது. இன்னும் மேலும் பல விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பண வரவு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. சில விஷயங்களில் கூடுதல் கவனம் இருப்பது தேவையாக இருக்கிறது. திட்டமிட்டு செயல்படுறது மூலம் அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. உங்களுடைய அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அப்படின்னாலும் அதிகாரிகள் மற்றும் பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. புதிய முதலீடுகளில் கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றி தான். எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. சுமூகமான நிலையை உயரப்போகுதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவு வந்தாலும் உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே இருக்குங்க. சரபேஸ்வரரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க, நன்மையும் நடக்கும். உத்திராடம் 2, 3, 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க. சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்க போகுது. சங்கடத்தை ஏற்படுத்திய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய போராட்டம் படிப்படியாக விலகப் போகுதுங்க. திருவோணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சனி சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த வேலைகளை முடித்து லாபம் பெற போகிறீங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் உயரப்போகுது. தொழிலில் புதிய பாதை தெரிய போகுதுங்க. வியாபாரம், தொழில் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தையே தரப்போகுது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அவிட்டம் 1, 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகாதிபதி பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறாரு. அதனால் உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பெரிய அளவில் தொழில் புரிவோருக்கு பார்த்தீங்கன்னா பணியாளர்களோட ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்க போகுது. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுதுங்க. தடைப்பட்ட வேலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நடக்க போகுது. எடுக்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுது. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மிக அதிகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா சில இடங்களில் வேலை உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நேர்த்தியாக இருக்க போகுது. உத்தியோக ரீதியாக பார்த்திங்கன்னா சங்கடங்கள் வந்து போகும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்க போகுதுங்க. விற்பனையும் வெற்றியும் பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. புதிய முயற்சிகளில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. பிள்ளைகளால் அதிக நிம்மதியும் உண்டாக போகுதுங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அலுவலகத்தில் ஆதரவாக சூழ்நிலை இருக்கும். பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. வியாபாரத்தில் உயர்வும் பண வரவும் அதிகரிக்க போகுதுங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குதுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த இடையூறுகள் படிப்படியாக குறைய போகுது. பிள்ளைகளால் சில சிரமங்கள் உங்களுக்கு வரலாம். பெரியோர்களோட உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. குடும்பத்திற்காக பொருள் வரவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா வெற்றியும் சிறப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் கலந்த பலன்களையே கொண்டு வரப்போகுதுங்க. குரு 6ல் இருக்கிறதுனால வியாபாரத்துக்கு இருந்த போட்டிகள் உங்களுக்கு தானாகவே மறையப்போகுது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. புதிய முதலீடுகளை நிதானமாக செய்கிறது மிக மிக நல்லது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றிற்கு உயர்வுக்காக நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16, 19. அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ் பகவான்.
சனீஸ்வரரை உங்களுக்கு பிடிக்கும்னா ஓம் சனீஸ்வரரை போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த நம்மளுடைய மனதில் நினச்சி வேண்டிக்கிட்டோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. எல்லாமே வெற்றியாகவே முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்துமே நியாயங்கள் தவறாமல் நேர்மையாக பூ உலகில் பலனளிக்கும் புண்ணியனே, சாய் மகனே அருள் தருவாய் போற்றி போற்றி. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. சகோதர சகாயமும் ஏற்பட போகுது. வாழ்க்கையில் திருப்திகரமான முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சோதனைகள் உங்களுக்கு சாதனைகளாக மாறக்கூடிய வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. அஷ்டமாபதி சூரியன் புதனுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஆசைகளால் மனம் அலைப்பாயும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதை மனதில் வச்சுக்கிட்டு அனைத்து விஷயங்களும் கவனமாக இருந்துக்கோங்க. புதிய தொழில் ஒப்பந்தம் மற்றும் முதலீடுகளை ஒத்தி வைக்கிறது மிக மிக நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லகங்கள் வளரலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு சொத்து விற்பனையில் இழப்பு உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்படுறது மிக மிக நல்லது. வீடு அல்லது அலுவலகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. வெகு விரைவில் ராசிக்கு குரு பார்வை கிடைக்க போவதால் தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு போக போகுது. கடந்த கால நெருக்கடிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. சகோதர சகாயம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்த போகுது. வாழ்க்கையில் திருப்திகரமான முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் உங்களோட வந்து சேரப்போகுது. அடமான நகை மற்றும் சொத்துக்கள் இதை மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சு மகிழ போகிறீங்க. புதிய சொத்துக்கள் தங்க ஆபரண சேர்க்கை இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்த உரிய வைத்திய முறையை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லது. வீரபத்திரரை வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. சில பழக்க வழக்கங்களை குறிப்பாக சொல்லணும்னா எச்சரிக்கையாக இருப்பது, உடல்நிலையில் கவனமாக இருப்பது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். சனிக்கிழமையில் அதாவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நாளாகவே வரப்போகுதுங்க. சங்கடத்தை ஏற்படுத்திய பிரச்சனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்த போராட்டங்கள் விலகப் போகுது. சனி சஞ்சாரம் சாதகமாக இருப்பதனால எடுத்த வேலைகள் முடித்து லாபம் பெற போகிறீங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் உயரப்போகுதுங்க. தொழிலில் புதிய பாதை உங்களுக்கு புதுசாக தெரிய போகுது. வியாபாரம் தொழிலில் லாபம் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுடைய சுகாதிபதி பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் தொழில் புரிஞ்சிட்டு வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணியாளரோட ஒத்துழைப்பு அதிகமாக கைகூட போகுது. தடைப்பட்ட வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்க போகுது. எடுத்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை காண போகிறீங்க. பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா உயரப்போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. வீடு பராமரிப்பு பணிகளுக்காக செலவு செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கடும் உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிலுவைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே வசூலாக போகுதுங்க. குடும்பத்தில் குதூகலமும் உண்டாக போகுது. வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் குறைய போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் பூர்வீக சொத்து வழக்குகளில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்க போகுதுங்க. இல்லத்தில் அமைதி நிலைக்க போகுது. உறவினர் விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்வது நிறைய வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் புதிய உக்திகளை புகுத்தி வெற்றி பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் இடம் மாற்றமும் ஏற்பட போகுது. அரசு பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா அனுகூலமான சூழல் உண்டாக போகுதுங்க. பங்குச்சந்தை முதலீடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாகவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்க போகுதுங்க. எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சியோடு பண்ணும்போது அனைத்து விஷயங்களுமே வெற்றியாகவே நடக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
இந்த வீடியோ பதிவுகள் மூலம் மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கவனமாக ஒரு சில விஷயத்தை செய்கிறது மூலம் நம்மளோட முயற்சி அனைத்துமே வெற்றியாகுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. என்னோடய வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.